நன்றி ஐயா. எண்ணு பெயர்களிலே தமிழுக்கு ஒரு சிறப்பு உண்டு. எல்லா எண்ணு பெயர்களும் ஒன்று இருந்து தொடங்கி 100 வரையிலே உகரத்தில் தான் முடியும். 1, 2, 3 என்று சொல்லி பாருங்கள், அது உகரத்தில் தான் முடியும். இந்த கோடி வரைக்கும் எத்தனை குரல்ல கோடி உருங்கிறாரு. அடுத்த பாட்டிலேயே 10 எடுத்து கோடி உரும், 10க்கு மேலே 10 கோடிக்கு மேல வருங்கிறாரு. இன்னொரு அமைச்சுங்கிற அதிகத்துல 70 கோடி வருங்கிறாரு. பழுதென்னும் மந்திரியின் பக்கத்தில் தெவ்வீர் 70 கோடி பெறுங்கிறார். அந்த காலத்துல 2000 வருடங்களுக்கு முன்பு கோடி என்கிற ஒரு எண்ணை எண்ணி பார்க்க முடியுமா நினைச்சா அது அறிவின் கோடியில அவர் இருந்ததுனாலதான் அதெல்லாம் செய்ய முடிஞ்சு. இறுதியாக நன்றி சொல்வதற்காக புதுமை இலக்கியத்தினரின் துணை செயலாளர் தோழர் ராவணன் மல்லிகா அவர். வணக்கம். இன்று ஒரு அருமையான சொற்பொழிவு, ஆய்வு சொற்பொழிவு, திருக்குறள் ஆய்வு. ஐயா பிச்சை வள்ளினா அவங்க மிக மிக சிறப்பாக 10 குறளுக்கு விளக்கம் அளித்தார். அதுக்குன்னா அவங்க அதே மாதிரி தொடங்கின நேரம் சரியாக தொடங்கியிருக்காங்க. ஒரு கரெக்டாக 8 மணி நேரம் 7 அமர்த்தையும் முடிச்சுட்டாங்க. அவங்களுக்கு நன்றி. நம்ம எல்லாரும் காத்துக்கூடாதுங்க. அதே மாதிரி வரவேற்புரையாற்றிய ஐயா கலையரசர்களுக்கும் முன்னிலை வகித்து சிறப்பு செய்து கொண்டிருக்க ஐயா தொல்காப்பிய புலவர் ஐயா வெற்றியன் ஐயா அவர்களுக்கும் வந்து சிறப்பு கொண்ட உங்கள் ஒவ்வொருக்கும் நன்றி. ஒரே ஒரு சின்ன செய்தி, காலத்தார் செய்த உதவி சிறிதெனும் ஞானத்தின் மான பெரிது. புதுமை இலக்கிய தென்றல் பொருளாதாரத்தில் சிறந்தோங்கி இருக்க காரணமான வள்ளல்கள். இன்றும் ஐயா கோ தட்சிணாமூர்த்தி அவர்கள் 1000 ரூபாய் அளித்திருக்கிறார். அம்மா தங்க தனலட்சுமி அவர்கள் ரூபாய் 1000 அளித்துக் கொண்டிருக்கிறார். காலத்தில் நம்ம மறக்க முடியாது. நம்ம நிரந்தர வள்ளல்கள். அவர்களை உங்களுக்கு கண்டிப்பாக உங்களை ஞாபகப்படுத்தி ஆக வேண்டும். நம்ம தான் அடிக்கடி மறந்துடுவோம். இதெல்லாம் மறக்க கூடாதுங்க. ஐயா தட்சிணாமூர்த்தி, பிச்சை வள்ளிநாயகம், மூரா மாணிக்கம் பொருளாளர், புதுமை இலக்கிய பொருளாளர் அவர்கள், வாசல் ஏழன் அவர்கள், ராசு, அயன்புரம் துரைராஜ் அவர்கள், பேராசிரியர் தனராசு அவர்கள், செல்வ மீனாட்சி சுந்தரம் அவர்கள், புதுமை இலக்கிய தலைவர் அவர்கள், ஐயா இளவழகனார் அவர்களும் தொடர்ந்து பொருள் சேர்ந்த உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூறி, இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சேர்த்து உங்கள் அனைவரும் மீண்டும் நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம். பெரியார் நூலக வாசகர் வட்டத்தின் அடுத்த கூட்டம் வருகின்ற தேதி வருகின்ற வியாழக்கிழமை 20 வியாழக்கிழமை அன்று புதுவிளக்கு அதான் பெரியார் நூலக தலை அம்மா வீரமர்த்தினி தலைமையில் புலவர் வெற்றியனார் அவர்கள் சிறப்புரையாற்றிருக்கிறார்கள். பொழிவு திராவிட இயக்க சாதனைகள். நீங்கள் அனைவரும் உலகத்தில் சிறப்பிக்க வேண்டுகிறோம். அடுத்தது, இவர் தமிழ் இல்லை என்றால் எவர் தமிழர் நூல் அறிமுக தொடர்பொழிவு அடுத்த வாரம் வழக்கறிஞர் சு. குமார் தேவன் அவர்கள் 1032 நீங்கள் அனைவரும் வந்திருந்த இன்று போல் சிறப்பிக்க வேண்டும் என்று பணிவுடன் கேட்டுக்கொண்டு நன்றி, வணக்கம். இன்னும் ஒரே ஒரு அறிவிப்பு, சிந்துவெளி அகழ்வாய் நூற்றாண்டு சிறப்பு நிகழ்ச்சி 5வது மாத சிந்துவெளி பண்பாடும் சங்க இலக்கியமும் நூல் அறிமுக விழா ஒய்எம்சிஏ பட்டிமன்றத்தில் 18/3 செவ்வாய்க்கிழமை நாளை நடைபெறுகிறது. வாய்ப்புள்ள அனைவரும் பதில் செல்வ கேட்டுக்கொள்ள நன்றி, வணக்கம்.